இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக இது பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எல்லாமே வந்து பேசிக்ஸ் மெட்டீரியல் பற்றி தான். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன இதில் ரொம்ப பேசிக்கானது என்னென்னா த்ரெட். இந்த த்ரெட் வந்து நம்ம வந்து நிறைய வாங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தான் நீங்கள் புதுசாக டெய்லரிங் கற்றுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 கலராக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுவும் நல்லா டார்க் கலராக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து தையல் போடும்போது அந்த தையல் என்ன மிஸ்டேக் வருதுன்னு பார்க்க முடியும். இதுவே வந்து நீங்கள் லைட் கலராக இருக்கிறது உங்களுக்கு என்ன மிஸ்டேக் வருதுன்னு தெரியாது. நெக்ஸ்ட்டு சாக் பீஸ். இந்த சாக் பீஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய டெய்லரிங் மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணுறதுக்கு வந்து இந்த சாக் பீஸில் தான் நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பாபின் கேஸ். இந்த பாபின் கேஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ரீலை வந்து மிஷினுக்கு மேலேயும் இந்த பாபின் கேஸை வந்து மிஷினுக்கு கீழேயும் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். இது வந்து பாபின். இந்த பாபினில் வந்து இந்த பாபினில் வந்து இந்த ரீலில் இருக்கிற நூலை வந்து நம்ம வந்து இதில் வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து வைண்ட் பண்ணிவிட்டு இது வந்து இதில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். அது வந்து நான் நெக்ஸ்ட்டில் நான் வந்து இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கட்டர். இந்த கட்டர் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த சின்ன சின்ன நூலெலாம் கட் பண்ணுறதுக்கு அடிக்கடி வந்து சிசர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வந்து நம்ம வந்து இந்த கட்டர் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். அதுக்கு தான் வந்து இந்த கட்டர் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கும் போது தப்பு வரும். நம்ம வந்து பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு வந்து மாற்றி தப்பாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இதை வச்சு நம்ம வந்து பிரிச்சிடலாம். இது வச்சு நம்ம வந்து இந்த நூலை வந்து தையலை வந்து பிரிக்கும் போது இது ஈஸியாக வந்து நம்மளால் பிரிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டேப் தான் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேப்பில் தான் நம்ம வந்து நம்மளுடைய எல்லா மெஷர்மெண்ட்டுமே எடுக்க முடியும். நம்ம வந்து என்ன சுடிதாராக இருக்கட்டும் ப்ளவுஸாக இருக்கட்டும் எது கட் பண்ணாலும் நம்ம வந்து இந்த டேப்பை வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மிஷின் நீடில். இந்த நீடில் எடுத்து தான் நம்ம வந்து மிஷினில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம். நம்ம வந்து சாதாரணமாக தைக்கிற நீடிலரை இது வந்து மிஷின் நீடில். இது மிஷினுக்கான மட்டும்தான். இதுவுமே எப்படி நான் மிஷினில் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பின்ஸ். இந்த பின்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ 2 ஃபேப்ரிக்கை வந்து சேர்த்து வைக்கும்போது அது ஒன்று மேலே கீழே வரும் இல்லையா, அதனால அது ரெண்டுமே வந்து சேம் சைஸில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பின்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து பிளாசோ ஃபேன்ஸ், இப்போ இருக்கிற நியூ மாடல் ஃபேன்ஸ், ஃபர்ஷி அதிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த எலாஸ்டிக் தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து ஹூக்ஸு. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். நம்ம டெய்லி வந்து இந்த ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறது தான். இது வந்து சாதாரண உருக்கு தானே அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஃப்ரீயாக விட்டுடாமல் நம்ம வந்து கற்றுக்கும் போதே இது வந்து சரியாக இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது, பர்ஃபெக்டாக எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டால் நாளைக்கு நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது கரெக்டாக பர்ஃபெக்டாக நம்மளுடைய அந்த ஃபினிஷிங் வந்து முடியும். வந்து ஜரி த்ரெட்டு. இந்த த்ரெட்டு வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து இந்த ட்ரெஸ்ஸோட ஓரம்லாம் அடிக்கும்போது இந்த ஜரி த்ரெட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அதோட ஃபினிஷிங் லுக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நம்ம எப்போனா இது வந்து ரொம்ப ரேர் தான். நம்ம வந்து எப்போவுமே நார்மல் இந்த காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ரேர் தான் இந்த ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் சில்க் த்ரெட். இந்த சில்க் த்ரெட் வந்து நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து நம்மளே டிசைன் பண்ணோம் அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டை வச்சியும் நம்ம வந்து அது வந்து டிசைன் பண்ணலாம். நல்லாவே ஃபினிஷிங் வந்து இதில் வரும். நல்லாவே ஒரு ரிச் லுக் கொடுக்குற மாதிரி வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து நம்மளுடைய சாதாரணமாக ஒரு கிளாத்தில் நம்மளே ஒரு அழகான டிசைன் பண்ணால் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணும்போது அதோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சிசர். இந்த சிசர் வந்து நம்ம வந்து வாங்கும்போதே ஒரு நல்ல சிசராக வாங்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிசரில் வந்து எல்லா டைப்பான ஃபேப்ரிக்கும் வந்து நம்மளால் கரெக்டாக நம்மளுடைய ஃபிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து வாங்கும்போதே ஒரு நல்ல சிசராக பார்த்து வாங்கிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஜார்ஜெட், ஸ்டார் ஜார்ஜெட், காட்டன் அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா டைப்பான ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி சிசரால் கட் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்கிற நல்ல சிசராக வாங்கிக்கணும்.
நெக்ஸ்ட் வந்து கவு ஸ்கேல். இந்த கவு ஸ்கேலில் வந்து நம்ம இந்த மாதிரி வளைவாக இருக்கிறதால நம்மளுடைய நெக் வந்து ட்ரா பண்ணும்போது நல்லாவே வரும். அதே மாதிரி வந்து ஹார்ம் கோல் வந்து நம்ம வந்து இந்த கவு ஸ்கேல் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது ரொம்பவே நல்லாவே வரும். கேன்வாஸ். நெக்ஸ்ட் வந்து கேன்வாஸ். இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து நெக் ஸ்டிச் பண்ணும்போது அந்த நெக் டிசைன் வந்து நல்லாவே ஸ்டிஃபாக வரும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நியூ மாடல் அந்த ஃபர்ஷி அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும்போது இந்த கேன்வாஸ் வந்து கீழே பட்டியில் வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அது ரொம்பவே ரிச் லுக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டைரியாக வாங்கிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா நம்ம வந்து இப்போ வந்து டைரியில் அது வந்து நோட் பண்ணி வச்சோன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி நிறைய வந்து மெஷர்மெண்ட் சொல்லுவேன். இப்போ இந்த சைஸுக்கு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் டவுன் பண்ணும், இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு டைரியில் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கேல்ஸ். இந்த ஸ்கேல்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஸ்கேல்ஸ் எதுக்குன்னா நம்ம வந்து பிளாசோ ஃபேண்ட் கட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் மாதிரி இந்த ஸ்கேல்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் சுடிதாருக்கு வந்து இந்த ஹிப்லாம் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்கேல்ஸ்லாம் வந்து யூஸ் ஆகும். அது வந்து வரப்போகிற நான் இந்த ஸ்கேல்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபுல்லாக எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டைலரிங்க்கு ரொம்பவே முக்கியமான டூல்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். இது மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். நானும் உங்களோட சேர்ந்து கற்றுக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இதில் மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.